ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஆடி 2ஆம் வார வெள்ளி தேய்பிறை சஷ்டியும் கூட. ஸோ வெள்ளிக்கிழமை நாள் நீங்கள் அரிசி முகத்தில் முழிக்கிறது ரொம்ப நல்லது. டெய்லியும் முழிச்சாலும் நல்லது தான். அதுக்கப்புறம் வந்து பருப்பு எல்லாம் ஊற போட்டுட்டு வெளியே வந்து வறண்டா எல்லாமே கூட்டி எடுத்தாச்சுங்க. அப்படியே வந்து வெளியே பார்த்தா கிளைமேட் செம்மையாக இருந்ததுங்க. அப்படியே இப்போ சூரிய பகவானும் வந்துட்டார். ஓ சூப்பர் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் அப்படியே அழகாக ஒரு கோலம் போட்டு வந்தாச்சு. கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அப்படியே கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்ட்டு நான் எப்போவுமே சமையல் பண்ணும்போது சமையலுக்கு அப்புறம் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணிடுவேன். சமையலுக்கு முன்னாடியும் க்ளீன் பண்ணி தான் ஆரம்பிப்பேன். ஏன்னா என்னோட இது அப்படி தான். நான் சமையல் பண்ணும்போது எனக்கு வந்து நீட்டாக இருக்கணும் கிச்சன். அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சமையல் பண்ணுறது. உங்களுக்கு எப்படி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா அக்ஷயம் அப்படிங்கிறது வந்து மகாலட்சுமி தான் சொல்கிறோம். ஸோ அன்னலட்சுமி தான் மெயினான இது. ஸோ நம்ம வந்து வெள்ளிக்கிழமை அன்னலட்சுமி மகாலட்சுமி நினச்சி அக்ஷயம் நம்ம எழுதி அங்கே ஒரு தாமரையோ அல்லது ஸ்வஸ்திக் சிம்பிளோ ஏதோ ஒன்று போட்டிங்க அப்படின்னா அன்னைக்கு காலையிலே நம்ம வந்து வெள்ளிக்கிழமையை மகாலட்சுமியும் அன்னலட்சுமியும் வணங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு இது. அதுக்கப்புறம் நீங்கள் அதில் சமைக்கிறது எல்லாமே அவங்களுக்கு சமர்ப்பணங்கிற மாதிரி தான் ஒரு கணக்கு வரும். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்பாரும் சாப்பாடு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ என்றைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாலை காய்ச்சறதா இருந்தால் இருக்கட்டும், ஏதோ ஒரு நல்ல நாளாக இருக்கும், எந்த சமையல் பண்ண முடியாது முடிஞ்ச அளவு நீங்கள் அதை தொட்டு கும்பிட்டு ஆரம்பிங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ தனிப்பட்ட முறையில் நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இந்த மாதிரி நடந்திருக்கான்னு கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ கத்திரிக்காய் சாம்பார் தான் எல்லாமே கூட்டி வச்சிடலாம்னு சொல்லிட்டு கூட்டி வச்சுட்டு இருந்தேங்க. டைம் வேறு போயிட்டே இருந்தது. இன்றைக்கி வேறு கோயில் போகிற பிளான் வேறு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாங்காய் பச்சடி தாங்க ஸ்பெஷலாக செய்ய போகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா மாங்காய் பச்சடி சாம்பாருக்கு செம காம்பினேஷனுங்க. ரெண்டாவது மாங்காய் பச்சடி வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே ஜீரணமாயிருங்க. அப்படி ஒரு ஃபுட்டுங்க. நம்ம நினைக்கிற ஜீரணத்துக்கு ஜெலுசில் என்னென்னமோ எல்லாம் போய் சாப்பிட்றோம். ஆனால் மாங்காய் பச்சடியோட இது வந்து பயங்கரங்க. எப்படி தான் வந்து அந்த காலத்தில் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. டிஷ்ஷு அவ்வளோ சூப்பரான டிஷ்ஷு. நீங்கள் பச்சை மாங்காய் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு அப்படியே நல்லா வேக போட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா கடைசியில் மாங்காய் பச்சடிக்கு வந்து லாஸ்ட்டு கரும்பு சர்க்கரை போட்டு இறக்கணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தாளிப்பு வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா, தாளிப்பு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு அப்படியே இது பண்ணிடுங்க. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சாம்பாரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து மாங்காய் பச்சடி பாருங்கள், பார்க்கும்போது எச்சி உருதா. அதுக்கப்புறம் கூழ் வத்தலுங்க. இது டிமார்ட்டில் தான் வாங்கினேன். ஒரு கிலோவே பார்த்திங்கன்னா 60 ரூபா தான். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கூழ் வத்தல். வாங்கி வச்சுட்டு 6 மாதத்துக்கு மேலே வரும். பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் தயிர் ரெடி ஆகிடுச்சு. நார்த்தங்காய் ஊறுகாய் என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சதும் ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் காய போட்டுட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நல்லா வெயில் அடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் காய போட்டாச்சு. ஹஸ்பண்டும் கிளம்பி ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. சரி கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களும் கீழே இறங்கிட்டாங்க. கிளம்பிட்டா பொண்ணும். தேங்க்யூ, பாய்.